எனக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் நிக்கிதா. எப்படின்னா, டான்ஸ்ன்றது என்னோட உயிர். நான் சந்தோஷமா எப்படி ஒரு உங்களுக்கு லவ் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டா சில பேர் ஃபுட்டுன்னுவாங்கல்ல. எனக்கு அது மாரி ஃபுட் அண்ட் டான்ஸ் இஸ் த லவ் லாங்குவேஜ். ஏன்னா நான் சோகமா இருந்தாலும் ஐ வில் டான்ஸ். ஹேப்பியா இருந்தாலும் ஐ வில் டான்ஸ். நான் வாழ்க்கையில ஒண்ணு உருப்படியா வந்ததுன்னா அது டான்ஸ். அப்படிதான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் அதில தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில வந்து ஏதாவது ஒண்ணு நான் பண்ணிட்டே இருந்திருக்கேன். இது டான்ஸ் நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஏதாவது ஒரு காம்படிஷன்ல கலந்துட்டுக்கிறது. ஜெயிக்கிறேனோ இல்லையோ, பார்ட்டிசிபேஷன் இஸ் பெட்டர் தேன் வின்னிங்ன்ற மாரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனா, பீப்பிள் வந்து என் டான்ஸ இவ்ளோ லவ் பண்ணுவாங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் ப்ராப்பரா வந்து பரதநாட்டியம் கிளாஸ்லாம் படிச்சு, அரங்கேற்றம்லாம் பண்ணி, அப்படிதான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ கம்ப்ளீட்டட் மை டான்ஸ். ஸோ, அதுலேருந்து என் லைஃப்ல டான்ஸ் இல்லாத ஒரு நாட்களே கிடையாது. அப்படிதான் போயிட்டுருந்தது. ஸோ, இந்த புல்லிங் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு வெறியா வந்து, அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிளாப்ஸ்லாம் கேட்கும்போது, இது மாரி ஏன் நம்ம பண்ணக்கூடாது? நம்மள கேலி பண்றவங்களுக்கு இது ஒரு பதிலடியா இருக்கும். அப்படின்னு சொல்லி, அது வந்து அப்படியே வேற மாரி மாற ஆரம்பிச்சுச்சு. இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல நான் எப்படி இருக்கேன்னா, என்ன மாரி இன்ஃபீரியர் இருக்கிற நெறைய பேருக்கு அந்த லவ் அண்ட் பாசிட்டிவிட்டிய குடுக்கணும்னு, இப்போ அத வந்து வேற மாரி ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கா பண்ணிட்டுருக்கேன். அது ஒண்ணு தான் அந்த சேஞ்சஸ். மத்தபடி என்னோட புல்லிங்ல நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட்டு நானும் இந்த மாரி டிமிடா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவங்கள நெக்லெக்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் என்னோட லைஃப்ல அந்த புல்லிங் இருந்தது.